உலகில் எல்லா ஜீவராசிகளும் எல்லா மக்களும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். மேலும் குழந்தை வரம் வேண்டி நிற்கும் அனைத்து தாய்மார்களுக்கும் அனைத்து சகோதரர்களுக்கும் குழந்தை வரம் கிடைக்க மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். சிவராத்திரினாலே எல்லாருமே ஒரு சிறப்பான பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. சிவனுக்கு உகந்த நாள் மாத சிவராத்திரி, பட்ச சிவராத்திரி, யோக சிவராத்திரி, நித்திய சிவராத்திரி, மகா சிவராத்திரி அப்படின்னு நிறைய வகை இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த சிவராத்திரி நாளில் விரதம் இருக்கவங்க அதிகாலையில் எழுந்து குளித்து சிவபெருமானை வணங்கிறோன்னா இந்த நாளில் நந்தி தேவருக்கும் சிவபெருமானுக்கும் பால், பன்னீர், தயிர், இளநீர் போன்றவங்களை கொடுத்து அபிஷேகம் செய்ய சொல்லணும். அப்புறம் வில்வ இலையும் சங்குப்பூவை வைத்து வழிபட்டோம்னா நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை படைச்சு அவருக்கு வெல்லமும் அரிசி வச்சு படைச்சி கொடுத்தோம்னா அவ்வளோ ஒரு சிறப்புன்னு சொல்லுவாங்க. மேலும் இந்த சிவராத்திரி விரதத்தை கடைபிடிக்கிறதுனால நினச்ச காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் தனியார் அரசு பணிகளில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. சிவராத்திரி தினத்தில் வழிபடுறதுனால மங்கள காரியங்களில் கைகூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. தீவினை, கண் திஷ்டி, தோஷம் எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே சிவராத்திரி வழிபடுறது மிகவும் சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி நினச்சது நடக்கணும், நிறைவேறணும் அப்படின்றப்ப மாத சிவராத்திரிக்கு விரதம் இருந்து வழிபடுவாங்க. மாதம் அப்படி சிவராத்திரிக்கு வழிபடுறதுனால நிறைய நன்மைகள் கிடைக்கும், கோடி புண்ணியங்களும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இந்த மாதம் ஆணி சிவராத்திரியை வழிபட்டு எல்லாரும் அதற்கான பலனை பெறுங்க. கண்டிப்பாக சிவன் அருள் எல்லாருக்கும் கிடைக்க மனதார கடவுளை வேண்டிக்கிறேன். மேலும் சிவராத்திரி அன்று சிவனை மனதார நினைத்து சிவன் கோயிலுக்கு அருகிலுள்ள சிவன் கோயிலுக்கு சென்று வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதற்கான பலன் நம்மளுக்கு கிடைக்கும். இப்படி கோயிலுக்கு போகும்போது சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு போங்க. கண்டிப்பாக அவரோட அருள் பலன் நம்மளுக்கு அனைத்தும் கிடைக்கும். நன்றி.